வா வெண்ணிலா ஒன்னு தானே வான தேடுதே உருளைக்கிழங்கு பெரிய பெரிய குண்டு குண்டு உருளைக்கிழங்கு ஒன்னு நானும் அடிச்சு தானே வைக்க போறேன் மசியலே. ஆஹா, நானும் சூப்பர் சிங்கர்ல ஜாயின் பண்ணிடலாம் போல் இருக்கேன். செமையா பாடுறேன். லைட்ரு இங்க. என்ன கேஸ் பத்த மாட்டேங்குது. ஒருவேளை கேஸ் காலியா இருக்குமோ? ஐயோ, எப்போ மாட்டினேன்னு தெரியலையே. முதல்ல போய் கலெக்டரை பார்ப்போம். ஆஹா, மாட்டி ஒரு மாதம் ஆயிடுச்சு. இன்னும் புக் பண்ணல ரீஃபில்லுக்கு. அதுக்குள்ளே காலி வேறு ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல போய் அவர்கிட்ட சொல்லுவோம். 1 2 3 எப்பாடியோ முடியலடா சாமி. என்னங்க? ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே வர்ற? ஒரு 2 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண விட மாட்டியே? ஆமாம், நீங்களும் பண்ணுறீங்க 4-5 மாசமா. தொப்பை அதே அளவு தான் இருக்கு, 1 இன்ச்சு கூட கரைஞ்ச மாதிரி இல்லை. இதில் எக்ஸசைஸ் வேற டெய்லி. சரி, அதை விட ஏன் கத்திக்கிட்டே வர்ற? கத்திக்கிட்டே வர்றேன். நாளைக்கு வேற வேலை இல்லையா, உங்களை கூப்பிட்டேன். சரி, அதான் ஏன் கத்தி கூப்பிட்டேன்? அதுவா, போய் உருளைக்கிழங்கு வேக வைக்கலான்னு ஸ்டவ் பற்ற வச்சேன். பார்த்தா பற்ற மாட்டேங்குது. லைட்டர் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும். தீப்பெட்டி வச்சு பற்ற வச்சு பார்த்தியா? அதெல்லாம் லைட்டர் ப்ராப்ளம் இல்லை, லைட்டர் நல்லா தான் இருக்கு. கேஸ் மாட்டி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, அதான் காலி ஆயிடுச்சு அது. ஐயோ, இது வேறையா? முன்னாடி சொல்லியிருந்தா புக் பண்ணி வச்சிருக்கலாம்ல. கடைசி நேரத்தில் வந்து சொன்னீங்கன்னா எங்கே போய் இப்போ வாங்குறது? நம்ம யாருக்காச்சும் கொடுத்தா தானே எவனாச்சும் நம்மளை கொடுப்பான். இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல அதெல்லாம் அப்படிங்க, முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். சரி, அந்த கேஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏதாச்சும் புக்கிங்கில் இருக்கும், யாராச்சும் வாங்காமல் இருப்பாங்க. அதை அப்படியே இங்கே கொண்டு வர சொல்லுங்க, நம்மளே எடுத்துப்போம். அதுக்கு அவன் எக்ஸ்ட்ரா காசு கேட்பாண்டி. போன வாட்டியே 300-400 எக்ஸ்ட்ரா கேட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ 10 சிலிண்டரை வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் மேனேஜ் பண்ண முடியும்? நானா தலையில் அடிச்சுட்டு அதை பாட சொல்கிறேன், இன்னொரு சிலிண்டரை வாங்குங்க அப்படின்ட்டு. அதை பண்ண மாட்டேங்க. அதை விட்டுட்டு கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னா காலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சரி கத்தாத, கேட்டு பார்க்குறேன். எந்த நேரத்தில் யாரை பெண் அடிக்கிறது தெரியலையே. ஏக்கா, வீட்டில் யார் இருக்கீங்க? யாரு? நெட்டவழியா? ஆமாம் கோய். கதை திறந்தா இருக்கே, உள்ளவா. என்னக்கா ஒரே பதட்டமாக இருக்கீங்க, என்னாச்சு? அதுதான், கேஸ் காலியாகிடுச்சு. காலையிலே காலியாகிடுச்சா, அதான் ஒரே டென்ஷனாக இருக்கு. இவ்வளோதானா? நான் வேறு என்னமோ நினச்சேன். அதான் இன்னொரு சிலிண்டர் இருக்குல்ல, எடுத்து மாட்டிவிடுங்க. இவளுக்கு வேறு பதில் சொல்லணுமா? அது ஒன்றும் இல்லை, 2 சிலிண்டர் காலியாகிடுச்சு, புக் வேறு பண்ணல. அதான் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கையை பசஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேஸ்காரன் எனக்கு தெரிஞ்ச வேணாம், வேணா கேட்டு பார்க்கவா? ஏதாச்சும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொடுத்துருவான். என்ன ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா கேட்பான். நானும் அதான் சொன்னேன் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. சரி இருங்க, நான் வேற ஒன்று பண்ணுறேன். நான் டேரெக்டாக போய் கேட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணி கேட்டால் இங்கே இருக்கேன் அப்படின்னுவான். நேராக கடைக்கே போயிடுறேன். போய் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா வேணா எம்டியை கொடுத்துக்குவோம். ஏன்னு அலைகிறீங்க? ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவனே கொண்டு வந்து போட போகிறான். இதில் என்ன இருக்கு? ஆமாங்க, இந்த வேகாதவே இல்லைங்க. சரி இருங்க, ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். என்ன பேரில் அவன் நம்பர் சேவ் பண்ணேன்னே தெரியலையே. இதோ இருக்கு, கே சுப்பிரமணி. ஹலோ, யார்? சுப்பிரமணியா? நான் தான் ஐயா ரங்கசாமி பேசுகிறேன். இங்கே மொக்கு 3ஆம் தெரு மொக்கு வீடு. கேஸு காலி ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துகிட்டு வரியா? ஓஹோ, அந்த ஒத்த சிலிண்டர் வீடா? சரி 300 ஆகும் எக்ஸ்ட்ரா. ஓகேண்ணா சொல்லுங்கள், இப்போவே கொண்டு வந்து போட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கேயே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்க, கூட்டி வாங்கிக்க அப்படின்லாம் பேசக்கூடாது. போன வாட்டியே நீங்கள் வந்து 300 கேட்டதுக்கு 250 கொடுத்து அனுப்பிட்டீங்க. இந்த வாட்டி 300 கொடுக்குறதுன்னா சொல்லுங்கள், கொண்டு வரேன். இல்லைன்னா காலை அப்படியே வச்சுருங்க. என்ன இப்படி பேசுகிறான்? ஐயோ, என்ன பண்ணுறது? வேணான்னு சொல்ல முடியாது. 300 ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். அந்த காசு எப்படி வேஸ்ட்டாக போகுது? சரி,
வேறு என்ன பண்ணுறது? வேண்டான்னு சொன்னால் இப்போ இவ வேற என் மூஞ்சியை பாப்பா. அப்புறம் வெளியே தான் சாப்பாடு வாங்கணும். அதுக்கு ஆகிற செலவுக்கு 300 கொடுத்துடலாம். சரி, கொண்டு வந்து போடு, வாங்கிக்கலாம். சரி, இந்த 5 நிமிஷத்தில் வரேன். காசை ரெடியாக வச்சுக்கோங்க. சரி வா. என்னங்க நான் சொன்னா? கொண்டு வர சொல்லிட்டேன். ஒன்று இருக்கா, கொண்டு வரேன் அப்படின்ட்டு இருக்கான். சரி வரட்டும் அப்படின்னா. சரி, நான் போய் எம்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்தோடனே இதை வாங்கிக்கலாம். இந்த சிலிண்டர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு. இன்னொரு சிலிண்டரையும் வாங்க சொல்கிறேன், அதை பண்ண மாட்டேங்கிறாரு. கடைசி நேரத்தில் இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதே வேலையாக போச்சு. நீங்களே ஒன்று பதிவு பண்ண வேண்டியதானே? அவர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு 2000 ரூபாய் எவ்வளோதான். உன்னை அப்படியே அமௌண்ட் கொடுத்து பதிவு பண்ணி விடுங்க. நம்மளுக்கு தானே கஷ்டம் கடைசி நேரத்தில். அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? நானும் அதான் வச்சுக்கிட்டு இருக்கேன், பண்ணிட்டுறான் அப்படின்ட்டு. சரி வா, வந்து உட்காரு. ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? என்னங்க எம்டி அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துட்டீங்க? எம்டி தானே, அவ்வளோ வெயிட் இல்லை, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரி கீழே வைங்க, ஏன் தூக்கிட்டே நிற்கிறீங்க அனுமார் மாதிரி? இந்த வந்துட்டான் போல் இருக்கு. கதவை திறந்துதான் பாருக்கு, எப்படி உள்ளவா? என்ன சார், எம்டியை ரெடியாக வச்சுருக்கீங்க? நீ தான் சொன்ன டயத்துக்கு வந்துடுவே, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உள்ளே இருந்து. அப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் கொண்டு வர போனால் அது வேற, நீ கோச்சுக்குவ. என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சரி இந்த எம்டி எடுத்துக்க. சரி, அமௌண்ட்டை கொடுங்க. இந்தா ஒரு 50 ரூபா குறைச்சிக்கூடாதா? சார், நான் இதை முன்னாடியே பேசிட்டேன். சரி கோச்சிக்காத, சும்மா தான் கேட்டேன் ஒரு தடவை. சரி சார், அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கு. அப்போ நான் வரேன். சரி. என்னங்க சிலிண்டருக்கு அப்படியே கையோட கொண்டு போய் மாட்டிட்டு இருந்தீங்க, அப்படியே எரிதான்னு பார்த்துருங்க அடுப்பு, சரியா? சரி. அப்புறம் இன்னொன்று ஆஃப் பண்ணிடாதீங்க, சரியா? மேலே உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன்ல, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வேறையா? சரி. என்னங்க என்னாச்சு? ஐயோ, இடுப்பை பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இடுப்பு பிடிச்சிக்கிச்சா? வெயிட்டான தூக்கி பிடிச்சோன்னா சரியாக எதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. ஐயோ அப்படியா? இப்போ என்ன பண்ணுறது? நான் வேறு டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணி என்னோட தொப்பையை குறைக்கலான்னு பார்த்தா இந்த நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். இப்போ இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. இதில் எக்ஸசைஸ் வேறு. அவனையே உள்ள வரைக்கும் கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் தேவையா? டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேனே, இதை தூக்கிட முடியும் அப்படின்ற ஒரு இதில் தூக்கலான்னு பார்த்தேன். எம்டியை தூக்கிட்டா ஃபுல்லாக தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்பா. இப்போ என்னாச்சு? போச்சா இடுப்பு? அதுக்கு அப்படியே தள்ளிக்கிட்டே போயிருக்கலாமே, எதுக்கு தூக்கணும்? ஏய், பேசி என்ன வெறுப்பேத்தாதடி. இப்போ எப்படி சரி பண்ணணும்னு சொல்லு. வேற எங்கே? டாக்டருக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். என்னது டாக்டரா? ஐயோ, அந்த ஆள்கிட்ட போனால் ஒரு வாரம் வர சொல்லுவானே. பையில் இருக்கிறதுலாம் பிடிக்கிட்டு தானே விடுவாங்க. அப்போ வேற என்ன பண்ண போறீங்க? இப்படியே இருக்க போறீங்களா? இப்படி இருந்து ஒரு நாள் 2 நாள் தானா சரியாயிரும்ல. ஐயோ, அண்ணா அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. இது சரியாது, மாதக்கணக்கில் ஆகும். இல்லைன்னா கைவத்தியம் தான் பார்க்கணும், பார்த்துக்குங்க. கை வைத்தியமா? அது என்னது? வேற என்ன, படுக்க போட்டு உலக்க வச்சு குத்த வேண்டியதான். ஏக்கா, அது குத்துறதில்ல, போட்டு சுற்றுறது. எங்கள் வீட்டு தான் உலக்கே இல்லையே, இப்போ ஏதாவது சுத்துறது? எங்கள் வீட்டில் ஒரு பழசு கிடக்கும். நான் வேணா என் கிளவியை கூட்டிகிட்டு அதையும் தூக்கிட்டு வரேன். அதுக்கு நல்லா தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. ஐயோ, கிளவி வேறையா? அம்மா இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணும். இப்போ அது வேற வெளியே போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து என் இடுப்பை ஒரு வழி ஆக்கிடுவீங்க போல் இருக்கே. யாரு? உங்கள் அம்மா தானே? வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ,